Hello everyone, this is Purushot from JTRS. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் பிரேக் அவுட் ஸ்டாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன ஸ்டாக்லாம் அப்படி பொட்டன்ஷியலாக இருக்குது, பிரேக் அவுட் ஆகிருக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அசாட் இன்ஜினியரிங் ஒரு ஸ்டாக் இருக்குது. ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஒரு பிரேக் அவுட் ஆகி இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு டச்சு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த் பக்காவாக இதுவாக இருக்குது. ஸோ இதை கான்சன்ட்ரேட் பண்ணுறதுல தப்பே இருக்காது. ஸோ பக்காவான பிரேக் அவுட்டில் இருக்கான். ஸோ நாளைக்கு நீங்கள் மண்டே அன்றைக்கி இதை பார்த்துட்டு ஸோ ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகம். ஸோ நானும் ஃபோக்கஸ் பண்ணுறேன், நீங்களும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐஆர்எஃப்சி பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஒரு ரெசிஸ்டன்ஸில் இருக்கான். ஸோ இவனை இந்த ரயில்வே ஸ்டாக் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏறிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் இந்த ஸ்டாக் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை பாருங்கள், இதுக்கு மேலே போயிடுச்சுன்னா, அதாவது 173க்கு மேலே போயிடுச்சுன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட் இருக்குது. இவன் ஏறினான்னு வச்சிங்களேன், மினிமமாக ஒரு 30-40% கண்டிப்பாக கிடைச்சி ஆகணுங்க, வேறு வழியே இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்பிசிசி பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான ஒரு ட்ரையாங்கிள் இதில் இருக்கான். நான் இந்த ஸ்டாக் எடுத்துருக்கேன், ஒரு 200 வந்து வாங்கியிருக்கேன். ஸோ நீங்களும் பாருங்கள், ஃபோக்கஸ் பண்ணுங்கள். 150க்கு மேலே, இந்த 148 மேலே போயிடுச்சுன்னா நல்ல ஒரு ரேலி இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 10%, ஒரு 15% நல்ல ரேலி இருக்குது. ஸோ இது நம்ம ட்ராக்கிங் ஸ்டாக்லையும் இருக்குது. ஸோ ஏற்கனவே நம்ம நிறைய ட்ராக்கிங் ஸ்டாக் வச்சுருப்போம். ஸோ இதுவும் ஆட் பண்ணிப்போம், பக்காவாக ட்ராக் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்போலோ மைக்ரோ சிஸ்டம், இதை பற்றி நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் காலையில் வீடியோவில். ஸோ நீங்கள் அந்த வீடியோவும் பாருங்கள், இது எப்படி இது பண்ணியிருக்கோன்ட்டு. இதுவும் பக்காவான பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ இந்த 112 வந்து இதுவாகிடுச்சுன்னா பக்காவாக இதுவாயிடும். ஸோ என்பிசிசி பார்த்திங்கன்னா இந்த ஃபண்டமெண்டலாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், ஒரு 338 கிட்ட ப்ராஃபிட் வரதுக்கான வாய்ப்பு வந்து அதிகம். ஸோ அதனால் இவனை கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. நல்லா ஸ்பீடாக ஏறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்னும் ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ஏற்றுடுவாங்க. ஸோ அதுக்குள்ளே நம்ம ப்ராஃபிட் பண்ணிட்டு வெளியே வந்துடுறது பெஸ்ட்டு. ஸோ ரிசல்ட் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ரிசல்ட் பார்த்துக்கோங்க. பட் அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா டக்குன்னு வெளியே வரது நல்லது. ப்ராஃபிட்டோடு வெளியே வந்துடலாம். அட்லீஸ்ட் ஒரு மினிமம் ஒரு 10-15% நம்ம வெளியே வந்துடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்போலோ மைக்ரோ சிஸ்டம், இவனை பற்றி ஒரு வீடியோ காலையில் போட்டிருப்போம். ஸோ எதனால் இவனை எடுத்துருக்கோன்றது அது நமக்கு தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இரிடா இந்தியன் ரெயில்வே, இது நம்ம ஆல்ரெடி வாட்ச் லிஸ்ட்டில் இருக்கான். இங்கே பர்ஃபெக்டாக சப்போர்ட் டச் ஆகி போயிருக்கும். ஸோ இந்த 178 மேலே போயிடுச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு பர்சன்டேஜ் இருக்கும். இவனும் பார்த்திங்கன்னா இந்த ரெனியூவல் இண்டஸ்ட்ரிக்கெலாம் ஃபினான்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் இந்தியன் ரெனியூவல் எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு எனர்ஜி செக்டரு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டெக்ஸ்மேக்கோ, அவன் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாரி பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு மேலே நாளைக்கு இதுவாகிடுச்சுன்னு வச்சிங்கன்னா பர்ஃபெக்டாக ஒரு இருக்குது. ஸோ இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ரிசல்ட் வரக்கூடிய ஸ்டாக்கு. ஸோ பார்த்துருவோம் டெக்ஸ்மேக்கோ ரிசல்ட் வந்துடுச்சா? வந்திருக்கு. இங்கே பாருங்கள், ஒரு நல்ல ரிசல்ட், எல்லாமே பர்ஃபெக்டாக ரிசல்ட்டு வந்திருக்கு. ஸோ அதனால் பயப்பட தேவையில்லை, கண்டிப்பாக ஏறுவான். நீங்கள் பாருங்கள், வாட்ச் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அவனை இருங்க. டெக்ஸ்மேக்கோ பர்ஃபெக்டாக இருங்க, நல்ல ஒரு இது இருக்குது. ஸோ பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐஆர்பி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அவனும் ஒரு இவன் மட்டும் கொஞ்சம் ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் இதுவாகலை. ஸோ கொஞ்சம் இறங்கியிருக்கு போன வருஷத்தோட. பட் இருந்தாலும் இவன் இன்ஃப்ராவில் வரனால ஏறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகம். ஸோ இவனை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, கண் வச்சுக்கோங்க. பர்ஃபெக்டான ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னில் இருக்கான். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, இது ஃபோர்த்தோட இது இருக்குது ரெசிஸ்டன்ஸு. இது 2 சப்போர்ட் எடுத்துருக்கு. ஸோ அதனால் இவனை கொஞ்சம் வாட்ச் பண்ணலாம். ரேட்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, பர்ஃபெக்டாக உரைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஏற்கனவே நான் ட்ரேட் பண்ணியிருக்கேன், ஒரு 3 வாட்டியில் ட்ரேட் பண்ணியிருக்கேன் ஐஆர்பி இன்ஃப்ராவில். ஸோ நல்லா ஒரு ரிட்டர்ன் கொடுப்பான். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இந்த ஸ்டாக்கு தான் மொத்தம் 8 ஸ்டாக் இருக்கும். ஸோ அந்த 8 ஸ்டாக்கு மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் 2, 4, 6, 8 ஸ்டாக்கும் பார்த்துக்கோங்க. பர்ஃபெக்டாக ஒரு இது இருக்கும். அதில் ரொம்ப முக்கியமானது இந்த டெக்ஸ்மேக்கோ ரயிலோ மஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள், ட்ராக் பண்ணுங்கள். ஸோ எப்போவுமே சொல்கிறது தான், ஸ்டாக்கும் அனலைஸ் பண்ணிடலாம். பட் ஆனால் ஸ்டாக்கை ட்ரேட் பண்ணுறது தான் ரொம்ப 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 கஷ்டம். ஸோ அந்த விஷயத்தை நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் தட். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ்.